அனைவருக்கும் வணக்கம். காப்பியங்கள் தொடர்பான தகவலை தான் நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு வரோம். அந்த வகையில ஐம்பெருங்காப்பியங்களில் 2வது காப்பியமா சொல்லக்கூடிய மணிமேகலை குறித்து தான் இந்த காணொளி இருக்கப் போகிறது. ஆசிரியர் பெயர் சீத்தலை சாத்தனார். பாவகை நிலைமண்டில ஆசிரியப்பா. சமயம் பௌத்தம். காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. காண்டம் அப்படின்ற பிரிவு மணிமேகலையில் இல்லை, சிலப்பதிகாரத்தில் இருக்குது. அதனால் மறந்துடக்கூடாது. காதைகள் 30 காதைகள், சிலப்பதிகாரத்திலையும் 30 காதைகள், மணிமேகலையிலும் 30 காதைகள். பாடல் வரிகள் அப்படின்னு பார்க்குறப்போ 4286 பாடல் வரிகளை கொண்ட ஒரு நூல் தான் மணிமேகலை. ஆனால் சிலப்பதிகாரம் 5001. மறந்துடக்கூடாது. பெயர் காரணம் அப்படின்னு பார்க்குறப்போ இக்காப்பியத்தின் கதை முழுவதும் காப்பிய தலைவியாக இருக்கக்கூடிய மணிமேகலையை மையமிட்டு பாடப்பட்டதுனால இந்த நூலுக்கு மணிமேகலை அப்படின்ற பெயர் வந்திருக்கு. மணிமேகலை அப்படின்றது ஒரு வகையான அணிகலன். அதுவும் குறிப்பாக மகளிர்கள் இடையில் அணியக்கூடிய ஒரு நகைக்கு பார்த்திங்கன்னா மேகலைன்னு பேர் வச்சாங்க. இது மணியால் செய்யப்பட்டதுனால மணிமேகலை அப்படின்னு பெயர் வந்திருக்கு அப்படின்னு நம்ம கருத முடியுது. ஆசிரியருடைய குறிப்புன்னு பார்க்குறப்போ மணிமேகலை காப்பியத்தை இயற்றிய இயற்றியவர் சீத்தலை சாத்தனார் அப்படின்றத அந்த பதிகத்தின் மூலியமாகவே தெரிஞ்சுக்க முடியுது. வளங்கெழு கூல வாணிகன் சாத்தன் மாவன் தமிழ்திறம் மணிமேகலை துறவு ஆரையம் பாட்டினுள் அறிய வைத்தனன். இங்கே வரக்கூடிய கூல வாணிகன் சாத்தன் அப்படின்னு இவருடைய பேர் இந்த பாடல் வரியில் சொல்லியிருக்காங்க. தொல்காப்பியத்திற்கு உரை எழுதிய, அதுவும் குறிப்பாக பொருளதிகாரத்திற்கு உரை எழுதிய பேராசிரியர் சீத்தலை சாத்தனாரால் செய்யப்பட்ட மணிமேகலை அப்படின்ற ஒரு வரியை பயன்படுத்துகிறாரு. அப்போ இந்த அடிப்படையில் பார்க்குறப்போ கூலவாணிகன் சீத்தலை அப்படின்ற அந்த 2 சொல்லுமே பார்த்திங்கன்னா அடைமொழியாக இவருக்கு பெயருக்கு முன்னாடி வந்திருக்கு. அப்போ உண்மையான பெயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்க்குறப்போ சாத்தன் அப்படின்றது தான் இயற்பெயர். அது குறிப்பாக வணிகர்களுக்கு மட்டுமே உரிய ஒரு பெயர். சாத்து அப்படின்னு சொல்லுவாங்க. வணிக சாத்து அப்படின்னா குழுவுக்கான தலைவன் அப்படின்னு பொருள். ஏன்னா மாநாயக்கன், மா சாத்துவான், இது எல்லாமே அந்த சாத்துவன் அப்படின்றது பார்த்திங்கன்னா குழுவுக்கான தலைவனுக்கு சொல்லக்கூடிய ஒரு பெயர். பிறந்த ஊர் பார்த்திங்கன்னா சீத்தலை அப்படின்ற ஊரில் பிறந்தார். அது குறிப்பாக திருச்சிராப்பள்ளியில் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்னா பெரம்பலூர் அப்படின்ற பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் பெயர் தான் சீத்தலை. இவர் மதுரையில் நெல், வரகு, திணை முதலான தானியங்களை வியாபாரம் செஞ்சதுனால இவருக்கு மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் அப்படின்ற பெயர் வந்திருக்கும். அப்போ பிறந்த ஊர் அப்படின்னு பார்க்குறப்போ சீத்தலை, அது திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இருக்குது. ஆனால் இவருடைய இயற்பெயர்னு பார்க்குறப்போ சாத்தன். ஆனால் முழு பெயர்னு பார்க்குறப்போ மதுரை கூலவாணிகன். கூலம் அப்படின்னா தானியம் அப்படின்ற ஒரு பொருள் இருக்குது. இவருடைய முழுமையான பெயர் மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் அப்படின்றது தான் இவருடைய முழுமையான பெயர். இவருக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்னு பார்க்குறப்போ தண்டமில் ஆசான், சாத்தன் நன்னூர் புலவன் அப்படின்ற வேறு பெயர் 2 பெயர் இருக்குது. அந்த 2 பெயரையும் சொன்னவர் யாருன்னா இளங்கோவடிகள் தான். தண்டமில் ஆசான், சாத்தன் நன்னூர் புலவன் அப்படின்ற பெயர் 2 பேரையும் அவர் தான் கொடுக்குறாரு. நூலினுடைய அமைப்பு முறைன்னு பார்க்குறப்போ 30 காதைகள். முதல் காதை விலாவரை காதையில் தொடங்குது. இறுதி காதை பவத்திரம் அருக என பாவை நோற்ற காதையில் முடியுது. பொதுவான குறிப்புகள்னு பார்க்குறப்போ சிலம்பினுடைய தொடர்ச்சி தான் மணிமேகலை அப்படின்றத சிலப்பதிகாரத்தினுடைய இறுதியில் மணிமேகலை மேல் உரைபொருள் முற்றிய சிலப்பதிகாரம் அப்படின்ற ஒரு குறிப்பு இடம்பெறுது. காப்பிய தலைவியின் பெயரையே காப்பியத்திற்கும் கொண்டு பெண்ணினுடைய பெருமையை சொல்லக்கூடிய ஒரு முதல் காப்பியமாக நம்ம மணிமேகலையை எடுத்துக்க முடியும். இந்நூலில் நிறைய கிளைக்கதைகள் அதிகமாக இருக்குது. கிளைக்கதைகளுடைய எண்ணிக்கை ரொம்பவே அதிகம். தொல்காப்பியர் பயன்படுத்திய 8 அணிகளும் அதோட மடக்கணி, சிலேடை அணி, இந்த 2 அணியையும் பயன்படுத்திய முதல் காப்பியம்னா அது மணிமேகலை தான். பிறமொழி சொற்களை அதிகமாக பயன்படுத்திய நூல். அது மட்டும் இல்லாமல் பிறமொழி சொற்களை மிகுதியும் தமிழ் படுத்திய நூலும் மணிமேகலை தான். துறவுக்கு முதன்மை கொடுத்த காப்பியம் மணிமேகலை. மணிமேகலை பிறந்த ஊர் பூம்புகார். மணிமேகலை மறைந்த ஊர் காஞ்சிபுரம். மணிமேகலை சமயவாதிகளிடம் உண்மை கேட்ட ஊர் வஞ்சி மாநகரம். முதலில் இந்திர விழா எடுத்தவன் தூங்கையில் எரிந்த தொடிதோட் செம்பியன். இந்த இந்திர விழா 28 நாள் நடக்கும். முன்னாடியே ஒரு செய்தி பார்த்தோம் சிலப்பதிகாரத்தில். மழை வேண்டி எடுக்கப்படக்கூடிய விழாவுக்கு பேர் இந்திர விழா அப்படின்றது முன்னாடி நான் காணொலியில் சொல்லியிருந்தேன்.
மூவகை பத்தினி பெண்டிரை பற்றி பேசுது. உடன் எரி மூழ்குவர், தனியெறி மூழ்குவர், கைமை நோன்பு நோற்பார். இப்படி ஒரு பத்தினி பெண்டிர்களை ஒரு 3 பேரை சொல்லுது மணிமேகலை. உடல் அடக்குமுறையை பற்றி 5 நிலையில் பேசுது. சுடுதல், வாளால் இடுதல், தோண்டி புதைத்தல், பள்ளத்தில் அடைதல், தாலியில் கவிழ்த்தல். இப்படி உடலை அடக்கம் செய்கிறது ஒரு 5 முறை சொல்லுது. தீயவை 10 அப்படின்னு சொல்லுது மணிமேகலை. கொலை, களவு, காமம், பொய், குரலை அப்படின்னா வறுமைன்னு அர்த்தம், கடுமொழி, பயனில் சொல், வெங்கல் அதாவது பேராசை, வெகுளி, பொல்லா காட்சி. அப்போ தீயவை 10. பத்தினி பெண்டிர் 3 வகையாக சொல்லுது. உடலுடைய அடக்குமுறை 5, தீயவை 10 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பணுவல் தான் மணிமேகலை. பௌத்த சமயத்தில் மதிப்பு மிக்க எண்ணா 7 அப்படின்ற எண்ணை பயன்படுத்தியிருக்காங்க. மணிமேகலையில் இருக்கக்கூடிய 30 காதைகளுமே காதை அப்படின்ற பெயரை தாங்கி தான் வந்திருக்கு. அந்த 30 காதையும் பார்க்க போகிறோம். விலாவரை காதை, ஊர் அலர் உரைத்த காதை, மலர்வனம் புக்க காதை, பளிங்கரை புக்க காதை, மணிமேகலா தெய்வம் வந்து தோன்றிய காதை, சக்கரவாள கோட்டம் உரைத்த காதை, துயில் எழுப்பிய காதை, மணி பல்லவத்து துயருற்ற காதை, பீடிகை கண்டு பிறப்புணர்ந்த காதை, மந்திரம் கொடுத்த காதை, பாத்திரம் பெற்ற காதை, அரவணர் தொழுத காதை, ஆபுத்திரன் திறம் அறிவித்த காதை, பாத்திர மரபு கூறிய காதை, பாத்திரம் கொண்டு பிச்சை புக்க காதை, ஆதிரை பிச்சையிட்ட காதை, உலக அரவி புக்க காதை, உதயகுமரன் அம்பலம் புக்க காதை, சிறைக்கோட்டம் அறக்கோட்டமாக்கிய காதை, உதயகுமரனை வாளா எரிந்த காதை, கந்திர்பாவை வருவது உரைத்த காதை, சிறை செய் காதை, சிறை விடு காதை, ஆபுத்திரனோடு அடைந்த ஆபுத்திரன் நாடு அடைந்த காதை, ஆபுத்திரனோடு மணிப்பல்லவம் அடைந்த காதை, வஞ்சிமாநகர் புக்க காதை, சமய கணக்கர்த்தம் திறம் கேட்ட காதை, கஞ்சிமாநகர் காஞ்சின்னு நினைக்கிறேன், அங்கே சரியாக தவறான்னு தெரியல, கஞ்சிமாநகர் புக்க காதை, தவத்திரம் பூண்டு தர்மம் கேட்ட காதை, பவதிரம் அருகேன பாவை நோற்ற காதை. இதுதான் ரொம்ப 30 காதைகள். 30 காதைகளுமே காதை அப்படின்ற சொல்லல முடியுது. மணிமேகலைக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மணிமேகலை துறவு அப்படின்ற ஒரு பேர் வருது. அதுக்கான காரணம் அப்படின்னு பார்க்குறப்போ கணிகையர் குலத்து மணிமேகலையை, அதாவது கணிகையர் குலத்து மணிமேகலை இளமையிலே துறவு போனதுனால மணிமேகலை துறவு அப்படின்னு சொல்கிறாங்க. முதலில் பௌத்த சமய கொள்கைகளை எடுத்து சொன்னதுனால முதல் சமய காப்பியம் அப்படின்னு அழைக்கப்படுது. எக்காலத்திற்கும் ஏற்ற அறங்களை சொல்கிறதுனால அறக்காப்பியம். பரத்தை ஒழிப்பு, மது ஒழிப்பு, சிறை ஒழிப்பு, சாதி ஒழிப்பு, பசி ஒழிப்பு, கொலை, களவு ஒழிப்பு முதலான சீர்திருத்தங்களை பற்றி பேசுறதுனால சீர்திருத்த காப்பியம். காலம், இடம், இனம், கடந்த சமுதாய குறிக்கோள்களை முன்னெடுத்து வைப்பதனால இதுக்கு குறிக்கோள் காப்பியம் அப்படின்ற பேரும் இருக்குது. பரத்தையின் மகளை அறத்துறவியாக ஆக்கியதனால புரட்சி காப்பியம். பௌத்த சமயத்திற்கு உரிய வட பாலிமொழி கலைச்சொற்களை இயன்ற வரையிலும் தமிழாக்கம் செய்யும் முயற்சி இதில் இருந்ததுனால சமய கலைச்சொல் ஆக்க காப்பியம் அப்படின்னு ஊவேசா சொல்கிறாரு. கிளைக்கதைகள் அதிகமாக இருக்கிறதுனால கதை களஞ்சிய காப்பியம் அப்படின்ற ஒரு பெயரும் வருது. அமுத சுரபி மூலம் அனைவர் பசுப்பினியையும் மணிமேகலை மாற்றி காட்டுறதுனால பசிப்பினி மருத்துவ காப்பியம் அப்படின்ற பெயரும் இந்த மணிமேகலைக்கு கிடைக்குது. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 9 பெயர் மணிமேகலைக்கு வழங்கக்கூடிய வேறு பெயராக நம்ம பார்க்க முடியுது. அடுத்து பார்த்திங்கன்னா மணிமேகலையில் சொல்லப்பட்ட ஐம்பெருங்குழுவும் எண்பேராயமும் அரசனுடைய அமைச்சனுடைய குழுக்கள். இந்த ஐம்பெரும் குழுவில் இருக்கக்கூடியவங்க யார் அப்படின்னா அமைச்சர், சடங்கு செய்விப்போர், படைத்தலைவர், தூதர், ஒற்றர் இருப்பாங்க. எண்பேராயம் அப்படின்ற அந்த குழுவில் 8 பேர் இருக்காங்க. கரணத்து ஈழவர், கர்ம விதிகள், கனக சுற்றம், கடை காப்பாளர், நகர மாந்தர், படைத்தலைவர், யானை வீரர், இவுளி வீரர், இப்படி 8 பேர் எண்பேராயத்தில் இருப்பாங்க. ஐம்பெருங்குழுவில் 5 பேர் இருப்பாங்க. அப்புறம் மணிமேகலையில் இருக்கக்கூடிய முக்கியமான கதை மாந்தர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மணிமேகலை இவங்க தான் காப்பியத்தினுடைய தலைவி. பௌத்த துறவியாகி மக்களினுடைய பசியை பிணியை நீக்க சமய தொண்டு ஆற்றியவள். மாதவி மணிமேகலையினுடைய தாய். கணவன் கோவலன் கொலையுண்ட பிறகு
பௌத்த சமய துறவியானவள். மகளையும் அதில் பௌத்த சார்ந்த அந்த சமய நெறியில் ஈடுபடுத்திய ஒரு பெண் தான் மாதவி. சித்ராபதி மாதவியினுடைய தாய். மணிமேகலையை மன்னன் மகன் உதயகுமாரனோடு இணைத்து வைக்க முயற்சி செஞ்சவள். உதயகுமாரன் மன்னனுடைய மகன். மணிமேகலையின் பால் காதல் கொண்டவன். எப்படியேனும் மணிமேகலையை அடைஞ்சே தீரணும் அப்படின்னு துடித்த ஒரு ஆள் தான் உதயகுமாரன். சுதமதி மணிமேகலையுடைய தோழி. மாருத வேகனால் கைவிடப்பட்டவள். மாருத வேகனால் கைவிடப்பட்ட ஒரு பெண் தான் சுதமதி. சங்கதர்மன் இவனும் ஒரு பௌத்த துறவி. அரவணடிகள் இவங்க ஒரு ஆண் துறவி. நம்ம கவுந்தியடிகள்னு முன்னாடி பார்த்துருப்போம். அவங்க ஒரு பெண் துறவி, அவர் சமண துறவி, இவங்க பௌத்த துறவி. சமய அறிஞர். மணிமேகலைக்கு அறிநெறி அதாவது அறநெறி உணர்த்தியவர். காஞ்சியில் வாழ்ந்த ஒரு ஆள் தான் அரவணடிகள். மணிமேகலா தெய்வம் மணிப்பல்லவம் என்னும் தீவில் வாழும் ஒரு தெய்வ மகள். கோவலன் இந்த தெய்வத்தின் பெயரையே தன் மகளுக்கு சூட்டியிருக்காரு. இந்த தெய்வம்தான் மணிமேகலைக்கு பல வழிகளில் உதவி செய்த ஒரு தெய்வம்னா அது மணிமேகலா தெய்வம். தீவத்திலகை ரத்தின தீவகம் என்னும் தீவில் இருந்த பதும பீடத்தின் காவல் தெய்வம் தான் தீவத்திலகை. அப்போ 2 தெய்வம், மணிமேகலா தெய்வம், தீவத்திலகை. பல வழிகளில் பார்த்திங்கன்னா மணிமேகலைக்கு உதவி செஞ்சிருக்கு தீவத்திலகையும் மணிமேகலா தெய்வம். ஆபுத்திரன் கருணை மிகுந்தவன். மக்களினுடைய பசிப்பினியை தீர்ப்பதற்காக அமுத சுரபியை பெற்றவன். பிறகு அதை ஒரு பொய்களை விட்டுட்டு சென்றவன். அதுவே பின்னாடி மணிமேகலை கைக்கு அந்த அமுத சுரபி கிடைக்குது. ஆதிரை மணிமேகலை தான் பெற்ற அமுத சுரபியில் முதலாக பிச்சை ஏற்றது இந்த கற்புக்கரசியான ஆதிரை கிட்ட தான். சாதுவன் ஆதிரையினுடைய கணவன். மரக்கலம் உடைந்து நாகர் அந்த தீவில் கரையேறி அம்மக்களுக்கு அறிவுரை கூறியவன். கந்திர்பாவை சக்கரவாள கோட்டத்தில் ஒரு தூணில் வாழும் ஒரு காவல் தெய்வம். அப்போ 3 தெய்வம் வருது. மணிமேகலா தெய்வம், தெய்வத்திலகை, கந்திர்பாவை. காயசண்டிகை இவங்க ஒரு கந்தர்வ பெண். விருச்சிக முனிவரின் சாபத்தால் யானை தீ அதாவது யானை அளவுக்கு பசிக்கும் பெரும்பசி நோய்க்கு ஆளான ஆள் தான் காயசண்டிகை. மணிமேகலை அமுத சுரபிலிருந்து உணவளித்ததும் அந்த சாபம் விலகும் அப்படின்ற அதுக்கான சாப மோச்சனம் சொல்லப்பட்டது. உதயகுமாரனிடமிருந்து தப்பிப்பதற்காக மணிமேகலை இந்த காயசண்டியினுடைய உருவில் நடனம் ஆடுறாங்க. இதை தெரியாத உதயகுமாரனை பின்தொடர்ந்த காயசண்டிகையினுடைய கணவன் காஞ்சனன் உதயகுமாரனை வெட்டி கொலை செஞ்சிடறான். மணிமேகலை பற்றி அறிஞனுடைய கருத்து அப்படின்னு பார்க்குறப்போ, முடிந்த வரையிலும் தமிழில் இடத்திற்கு தகுந்தாற்போல் கூற வேண்டும் என்னும் முயற்சி மிகப்பெரிய பாராட்டிற்கு உரியது ஒன்று அப்படின்னு சொன்னவர் ஊவேசா. சமுதாய சீர்திருத்தங்களின் களஞ்சியம் இக்காப்பியம் இது மணிமேகலையை சொன்னவர் வாசுப மாணிக்கம். திருவள்ளுவரை பொய்யில் புலவன் என்றும் திருக்குறளை பொருளுரை என்றும் கூறிய முதல் காப்பியம் மணிமேகலை. அதை சொன்னவர் மதுசா விமலானதும். முக்கியமான பாடல் அடிகள் அப்படின்னு பார்க்குறப்போ, உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே இது புறநானூர்லேயும் வருது, மணிமேகலையிலும் வருது. இது யார்கிட்ட சொன்னது அப்படின்னா தெய்வத்திலகை மணிமேகலை கிட்ட சொன்னது. அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இது கேள், மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையுளும் அல்லது கண்டதில். மணிமேகலை ஆபுத்திரனிடம் கூறிய தொடர்தான் பசிப்பினி என்னும் பாவி. இது தெய்வத்திலகை மணிமேகலையிடம் சொன்ன கூற்று. பிறத்தலும் மூத்தலும் பிணிபட்டு இரங்கலும் இறத்தலும் உடையது இடும்பை கொள்கலம் மக்கள் யாக்கை இதனென உணர்ந்து மிக்க நல்லறம் விரும்புதல் புரிந்தேன். இது மணிமேகலை உதயகுமாரனிடம் சொன்ன கூற்று. இளமையும் நில்லா யாக்கையும் நில்லா இது விசாகை தர்ம தத்தன்கிட்ட சொன்ன கூற்று. பழமணல் மாற்றுமின் புதுமணல் பரப்புமின் தன்மணல் பந்தரும் தாழ்தரு பொதியிலும் பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின் தேவரும் மக்களும் ஒத்துடன் திரிதரும் பசியும் பிணியும் நீங்கி வசியும் வளனும் சுரக்கென வாழ்த்தி. இந்த தகவலோட மணிமேகலை நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த காணொளியில் அடுத்த நூலோடு சந்திப்போம். நன்றி.